ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டிருக்காங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2900 வேகன்சிஸ் கிட்ட இருக்குது. ஸோ 9th மேலேருந்து இப்போ 29th மே வரையும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நேஷ்னல் லெவல் எக்ஸாம். ஸோ இந்த டைம்குள்ளே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ டைம் இன்னும் நிறையா இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு மேண்டேட்ரியாக 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் ரூரல் பேங்க்லேயோ இல்லை ஷெட்யூல்டு பேங்க்லேயோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா அவங்க சொன்ன அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த டேட்ஸ் வந்து வருது, எக்ஸ்பீரியன்ஸ் டேட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு ஹியூஜான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் வந்து நடக்க போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சர்க்கிளில் வந்து உங்களுக்கு 120 வேகன்சிஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட்டு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்த ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, அதாவது எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்கோம்ல, ஸோ அந்த ஸ்டேட்டுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ தமிழ்நாடுலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா, நான் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து படிச்சிருக்கேன், அந்த மாதிரி 10th 12th சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ, எந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியுமோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ மீதி ஸ்டேட்ஸ்க்கு எதுக்கும் அப்ளை பண்ண வேணான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா SC ST PWBD இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. அதர் கேட்டகரிக்கு 750 rupees ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டிகிரி இருந்தாலே போதுமானது. ஆனால் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து மேண்டேட்ரி. ஏஜ் லிமிட்டு 30 years to 21 years, 21 yearsலேருந்து 30 yearsக்குள்ளே இருக்கணும். அதாவது அதை 30th ஏப்ரல்குள்ளே அதாவது 30th ஏப்ரல் 2025 கணக்கில் வந்து நீங்கள் 21 to 30க்குள்ளே நீங்கள் வந்து ஏஜ் இருக்கணும். ஸோ டேட்ஸும் வந்து அங்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்ஸ்க்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் வந்து சில கேட்டகரிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் ஆர் ரீஜனல் ரூரல் பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஸோ அதுக்கான அதாவது 34/2025 2023 to 2025 அந்த மாதிரி 2 years சாலிடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் அப்படின்றனால வந்து காம்படிஷனும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆகலாம். உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் இருக்குது. அப்ஜெக்டிவ் டெஸ்ட் வந்து 2 ஹவர்ஸ்க்கு 120 மார்க்ஸுக்கு அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து 50 மார்க்ஸுக்கு ஸோ 30 மினிட்ஸ்க்கு நடக்கும். ஸோ இது ரெண்டுமே முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த செலெக்ஷனுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க வந்து விடுவாங்க. ஸோ சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர்னும் போது சேலரி ஸ்டார்டிங் ரேட் வந்து 48,000 பேசிக் பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.